வணக்கம். இது வழக்கு. உடல் பருமனுக்காக ஆபரேஷன் செய்தவரின் பரிதாப நிலை. நீ சொல்ற வார்த்தையை நான் கேட்கல, நீ சொல்லிட்டு தான் நான் நல்லா இருந்திருப்பேன், நான் இந்த அளவுக்கு ஆயிட்டேன், என்னை மன்னிச்சிருன்ற ஒரு வார்த்தையை அவன் கேட்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சுங்க. வாழ்நாள் முழுவதும் டியூப் வழியாக உணவு உண்ணும் சோகம். சாமிக்கு அந்த அலங்கார பொருட்களை செய்யறதுல அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் செய்ய முடியலையே என்ற ஏக்கம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு தன்னம்பிக்கை பெண்ணின் சிதைந்த கனவுகள். நமது நாட்டில் கணிசமானோர் உடல் பருமனால் பாதிக்கப்படுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் தங்கள் பருமனான உடலை குறைக்க ஏதாவது வழி இருக்குமா என தவிக்கின்றனர். இப்படி ஒரு சூழ்நிலையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த ஒரு பெண் இன்று எப்படி இருக்கிறார் என பார்ப்போம். நான் அமுதா இன்னைக்கு படுத்த படுக்கையா கிடக்கிறேன். இதுதான் என்னோட போட்டோ. நம்ப முடியலையா? வேற யாரும் போல இருக்குல்ல? உண்மைதான், எனக்குள்ளேயும் அதே கேள்விதான். ஒரே ஒரு அறுவை சிகிச்சை என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் முடக்கிடுச்சு. உடல் பருமனை குறைக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு போனவதா இன்னைக்கு உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துடுச்சு. தவறான அறுவை சிகிச்சையால என் வாழ்க்கையையும் கனவுகளையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஆமா, என் கணவர் இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த உலகத்துல உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அவரோட பேச்சு கேட்காம அவசரப்பட்டு உடல் பருமனை குறைக்க நினைச்சனா இன்னைக்கு ஒரேடியா நொடிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்வாரு. அந்த வயிற்றை சிறுசாக்கின்ற அந்த சர்ஜரி செய்யும் போது ஸ்டிச் பண்ணும்போது ஒரு இடத்துல சரியா ஸ்டிச் பண்ணாம ஹோல்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஹோல்ஸ் வழியா லிக்விட் வெளியே ஃபார்ம் ஆயிட்டு லங்ஸ் பாதிக்கப்பட்டு போச்சு. உள்ள பாஞ்ச் பேட் டெப்ரிஸ் உள்ள வச்சு தச்சது எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கிளியர் பண்ணி அதுல ஃபாரின் பாடி பேட் ரிமூவ்டு, சாலின் வாஸ் கிவன், டெப்ரிஸ் ஆல்சோ ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு டாக்டருடைய டிஸ்சார்ஜ் சம்மரியில கொடுத்த பிறகுதான் எங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட தகவலே தெரியும். என் குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமானது. 2 பசங்க. பெரியவன் பேரு விக்னேஸ்வரன், 9வது படிக்கிறான். சின்னவன் விஜயநாராயணன், 5வது படிக்கிறான். என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். அம்மா, நீங்க எப்போ என்கிட்ட பேசுவீங்க, எழுந்து என் கூட விளையாடுவீங்கன்னு ஏக்கத்தோட அவன் பேசும்போது நெஞ்சு உடைஞ்சு சுக்கு நூறாகிடுது. வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. டெப்ரிஸ் குப்பை, பஞ்சு குப்பையை உள்ள வச்சு தச்சிருக்கோம், பாஞ்ச் பேட் உள்ள வச்சு தச்சிருக்காங்க. 2-3 தடவை என் மனைவியை கேட்டாங்க, டாக்டர் இதனால எனக்கு பின்விளைவுகள் வருமா, நான் என்னோட கணவனும் என்னோட 2 மகன்களையும் நான் தான் பண்ணணும், இதனால எந்த பின்விளைவுகளும் கிடையாது, நான் நிறைய ஒபிசிட்டி சர்ஜரி பண்ணியிருக்கேன், நிறைய நடிகர்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிகர்கள் பேரெல்லாம் சொன்னாரு. அந்த மாதிரி என் மனைவி 1 தடவைக்கு 2 தடவை கேட்ட பிறகுதான் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு எத்தனை ஆபரேஷன் நடந்துச்சுன்னு தெரியுமா? என் கூடவே இருந்த கணவன் அத பத்தி நிறைய சொல்வாரு. முதல் அட்மிட் ஆனது அப்போ சர்ஜரி பண்றாங்க. அதன் பிறகு 14/8 டிஸ்சார்ஜ் பண்றாங்க. சரி, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 15 நாள் பொறுத்து திரும்பவும் அட்மிட் பண்றோம். அப்போ சொல்லும்போது சாதாரண திசை பிடிப்பு தான், இது ஒன்றும் இல்லாமல் பிசியோதெரப்பி கொடுத்தா சரியாயிடுன்னு சொல்லி அதே மருத்துவ முறையில் 1 வாரம் பிசியோதெரப்பி கொடுத்தோம். திரும்பவும் வலி சரியாகலை. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் பின்னாடி லிக்விட் ஃபார்ம் ஆகுறது, ஹோல்ஸ் இருக்கிறது தெரிய வந்தது. திரும்பவும் ரீசர்ஜரி பண்ணுறாரு, 2வது முறை ரீசர்ஜரி பண்ணுறாரு. பண்ணி அந்த லிக்விட்லாம் எடுத்துட்டு நான் சாலின்லாம் கொடுத்துட்டோம், கிளியர் ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு 1 வாரம் பொறுத்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் தவறான அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சை முழுமையாக சரியாக பண்ணலை. அவர் ஸ்டிச் பண்ண இடத்துல ஒரு இடத்துல ஸ்டிச்சிங் மிஸ் பண்ணியிருக்காரு, அந்த ஹோல்ஸ் வழியாக லிக்விட் வெளியே வந்துருச்சு. அதை மூடுறதுக்கு 2வது தடவை பண்ணியிருக்காரு. திருப்பியும் ஹோல்ஸ் மூடிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு. திரும்ப 3வது முறை நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். திரும்ப 3வது முறை ஒரு 15 நாள் நல்லா இருக்காங்க. திரும்ப வலி ஏற்படுகிறது. திரும்ப வலி வந்தவுடனே திரும்ப 3வது தடவை நாங்கள் அட்மிட் பண்ணுறோம். பண்ணும்போது ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்,
பண்ணாதான் வந்து குணப்படுத்த முடியும், அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. நான் இப்போ கேட்ட சாதாரண ஒரு ஒபிசிட்டி சர்ஜரி நீங்கள் சொன்னீங்க, இதனால ஒன்றும் எந்த பின்விளைவுகளும் இல்லை, இது பண்ண சுகரும் வராது, எந்த பின்விளைவுகளும் வராதுன்னு சொல்லி தான் என் மனைவிக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே, இதுக்கு மேலும் மேலும் எனக்கு செலவுகள் அதிகமாகுதுன்னு நீங்கள் அதை பற்றி இது பண்ணாதீங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு 2வது சம்மரியில் இன்சூரன்ஸை வந்து ஒபிசிட்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு என்னோட ஏஜென்ட் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் ஒபிசிட்டி சர்ஜரியை மறைச்சி அப்டமன் சர்ஜரின்னு சொல்லி அவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்து இன்சூரன்ஸ்ல வந்து கிளைம் ஆயிருக்கு. தவறான தகவலை இன்சூரன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னால சாப்பிட முடியாது, பேச முடியாது, உணவு கூட குழாய் வழியா தான் இறங்குது. என் கூடவே ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஆனா என் கணவர் ஓடி சம்பாதிச்சாதான் எனக்கான மருத்துவ செலவுகளை கூட கட்ட முடியும். இதுதான் எங்களோட அழகு சாதனங்கள் விற்பனை கடை. கோடம்பாக்கம் கக்கன் தெருவுல தான் நாங்க இருக்கோம். என் கணவர் உத்தரப்பிரதேசம், கொல்கத்தா போன்ற மாநிலங்கள்ல இருக்கிற அழகிய மண்பாண்டங்களை வாங்கி வந்து விற்பனை செய்வார். நான் தான் கடையை கவனிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு அவர் மட்டும் தனியா கஷ்டப்படுறத பார்க்கும் போது மனசு ரொம்பவே வலிக்குது. நான் நினைச்சு கூட பார்க்கல, குண்டா இருந்ததால உடலை குறைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த ஆபரேஷன் செய்ய நான் முடிவு பண்ணேன். ஆனா அங்கு நடந்த பயங்கரம் ஒவ்வொன்றையும் என் கணவரே பார்த்திருக்காரு. 3வது சர்ஜரி பண்ணி 15 நாள் உள்நோயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இம்ப்ரூவ் ஆகல. பிரீத்திங் ஓவராகி கை கால்கள்லாம் வீங்க ஆரம்பிச்சுங்க. கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சுன்னா என்ன டாக்டர் நீங்கள் சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்க, ஓப்பன் சர்ஜரி பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னீங்க அப்படின்னு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய மருத்துவமனைக்கு எங்கன்னா அப்போல அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை முதல்ல சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமா டாக்டர், இப்போ வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு. சரி, நான் பெரிய ஹாஸ்பிட்டல் உடனே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்போலோவில் இருக்கிற பெரிய டாக்டர் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்க்கும்போது அதனுடைய ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாரு. சரி, இமீடியட்டாக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட்டை இங்கே கொண்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் டாக்டர் நீங்கள் 5 லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு நீங்கள் உங்கள் மனைவி கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னாரு. சரி, எனக்கு அந்த நேரத்தில் என் மனைவி உயிரை காப்பாற்றணுன்ற நேரத்தில் என்ன பண்ணேன், நான் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு பில்லாம் கூட எதுவும் வாங்கலை, சம்மரி டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்கல, நான் கூப்பிட்டு போயிட்டேன். மருத்துவமனையில நடந்த தவறான அறுவை சிகிச்சைக்கு நாம் பலிகடா ஆனதுல எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கோபமாகி அந்த மருத்துவமனை வாசலுக்கே போய் போராட்டம் செஞ்சாங்க. போராட்டத்தை காவல்துறை கலைக்கவே பல மணி நேரம் ஆச்சு. ரோட்ல போராட இறங்கின எங்க கிட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருந்துச்சு. மருத்துவமனை நிர்வாகம் எங்க கிட்ட நடந்துகிட்ட விதம் பணம் பறிக்கிற நோக்கம்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். பணம் போனா கூட பரவாயில்லைன்னு என்னோட உயிரை காப்பாத்த நினைச்ச என்னோட கணவர் பல மருத்துவர்கள் கிட்ட என்னை கூட்டிட்டு போய் இன்னைக்கு உயிரோட இருக்க வச்சிருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, மருத்துவமனைக்கு எதிராக கொடுத்த அத்தனை மனுக்களுமே திரும்பவும் எங்களுக்கே வந்துச்சு. என்னென்னவோ மிரட்டல், ஏகப்பட்ட குளறுபடிகள். எதை சொல்றது, எதை விடுறது, எதுவுமே புரியல. உன்னால எங்க பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நீ காவல்துறைக்கு போனா காவல்துறை என் பாக்கெட்ல இருக்கு, நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதியை என்னால விலைக்கு வாங்க முடியும்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னாருங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும், இந்த ஆபரேஷன்ல நான் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சேர்மன் வந்து வீட்டுக்கு வந்தாரு. வந்து உங்களுக்கு நாங்க என்ன வேணாலும் நாங்க செய்யறோம், நீங்க வந்து மருத்துவமனை மீது எங்க மீது நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினாரு. இல்லைங்க, அதுக்கான வாய்ப்புகள் இல்ல, பாதிக்கப்பட்டது என்னுடைய மனைவி, எனக்கு பொருளாதார ரீதியா எனக்கு எந்த உதவிகளும் எனக்கு தேவையில்லை, தவறு செஞ்ச மருத்துவமனை மீதும் உங்கள் மீது நான் நடவடிக்கை நிச்சயமா எடுப்பேங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன மிரட்டுற மாதிரி பேசிட்டு போனாரு. சில காவல்துறை அதிகாரிகளும் அதுக்கு துணை போறதுதான்
தாங்க முடியாத அதிர்ச்சியா இருக்கு. வந்து வீட்டுக்கு வந்தாருங்க. வீட்டுக்கு வந்து நீ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் முதலமைச்சருக்கு அனுப்பிச்ச காப்பியும் காவல்துறைக்கு அனுப்பிச்ச காப்பியும் அவர் கையில எப்படி வந்ததுன்னே தெரியல. அவர் எடுத்துட்டு வர்றாரு வீட்டுக்கு. நீ எந்த இடத்துக்கு போனாலும் பேப்பர் என் கையில தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னால என்ன நடக்கும் எடுத்துக்கோ, எனக்கு அரசியல் பின்புலன் இருக்கு, என்னால எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும். பொதுவா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனை குறைக்க அல்லது ஆபரேஷன் செய்ய என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு மருத்துவர்களே சில விஷயங்களை சொல்றாங்க. மேஜர் சர்ஜரி பண்ணாக்க வயதுக்குள்ள கஷ்டங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அது முன்கூட்டியே ஒரு நல்ல சர்ஜனா இருந்தா அது தவிர்க்கிற வேலையை தான் பார்ப்பான். he should prevent it before it comes. அதாவது ஒரு ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு வயிற்றுக்குள்ள மேஜர் ப்ளீட், அப்புறம் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம். அது வருமுன் காப்பமா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த வெசலை கண்ட்ரோல் பண்ணி அந்த வெசலை அவாய்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு திறமை வேணும். எஸ்பெஷலி பேஷண்ட் பொறுத்த மட்டும் முதல் சர்ஜரி தான் முக்கியமான சர்ஜரி. முதல் சர்ஜரியில ஃபீல் கிளியரா இருக்கும், எல்லா அனாட்டமியும் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது சர்ஜரி மூணாவது சர்ஜரி நீங்க எடுத்தீங்கன்னாக்க அந்த என்டையர் ஃபீல்ட் அனாட்டமி கம்ப்ளீட்டா மாறி போயிடும். இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட் ஃபார் சர்ஜரி. பேஷண்ட்க்கும் ஈக்குவலி டிஃபிகல்ட். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, யார் ஒபிசிட்டி சர்ஜரி பண்ணாலும் ஒரு கரெக்ட் சென்டர் போங்க, அவங்க எத்தனை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்க அனுபவமான சர்ஜனான்னு பாருங்க, சேஃப் சர்ஜனான்னு பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க. நீங்க கேட்ட இன்னொரு பாயிண்ட் ஏதோ காஸ் பத்தியோ பேட் பத்தியோ சொன்னீங்க. அந்த பேஷண்ட்டுக்கு அதாவது 3 மாசம் கழிச்சு சைனஸ் வந்தது, அதாவது ஒரு நீர் கொப்பளை மாதிரி வந்து நீர் பசும் பிளட் வந்து சொன்னீங்க. அதில் அப்புறம் அப்போலோல போய் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அது இன்ஃபெக்டட் மெட்டீரியல் வருது, வயிற்றுக்குள்ள தான் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாக்க அது ஒரு சைனஸ் சொல்லுவாங்க. அது வழியா வந்து சீஜோ ரத்தமும் கசிவும் ஏற்படும் தோல் வழியா. அது நம்ம பார்க்கறது சிடி ஸ்கேன் உள்ள பார்த்தாக்க கரெக்டா சைனோகிராம் பண்ணி காட்டுவாங்க எந்த இடத்துல அந்த இன்ஃபெக்டட் ஃபோக்கை இருக்குதுன்னு. இந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது பார்த்தா பேட் எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. பேடுங்கிறது ஒரு துணி மாதிரி, அதாவது எதுக்கு யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரத்தம் கசிவு ஏற்பட்டா யூஸ் பண்ணலாம், எல்லாது வேற ஏதாவது சீ கசிவு இருந்தா அதையும் பிடிச்சி துடைக்கலாம். அதை நம்ம டவல் யூஸ் பண்ற மாதிரி வயிற்றுக்குள் இருக்கும் கசிவுகளை நம்ம துடைக்கலாம். அதுதான் பேட். ஆனா அது எடுத்துடணும் வெளியே, அது வயிற்றுக்குள்ள வச்சு மூடக்கூடாது. அது வயிற்றுக்குள்ள வச்சு மூடனா இந்த மாதிரி சைனஸ் வரும். எனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் பல எதிர்ப்புகளையும் மீறி இதையெல்லாம் வெளியே சொல்றேன். ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருந்த எனக்கு இந்த படுக்கை ரொம்பவே ரணமா இருக்கு. என் மனைவிக்கு ஏற்பட இது போன்ற நிலைமை வேற எந்த சகோதரிக்கும் தமிழகத்திலே ஏற்படக்கூடாது. அந்த மருத்துவர்கள் மீது தமிழக அரசு சரியான முறையில் தகுந்த முறையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலம் செய்த கோலம்னு சொல்றதா, இல்ல எனக்கு தவறான அறுவை சிகிச்சை செய்தது மட்டும் இல்லாம எங்களுக்கே மிரட்டல் விட்ட கதையை சொல்றதான்னு வேதனையா இருக்கு. மருத்துவ அலட்சியங்கள் நிச்சயமா தடுத்து நிறுத்தப்படணும். கம்ப்ளைண்ட் வந்த அன்னைக்குமே வந்து என்ன வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து உங்க மேல வந்து மருத்துவர்கள் வந்து நீங்க வந்து மிரட்டுனதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்க மேல, நீங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டீங்க, அது பெரிய இடத்து சமாச்சாரம், பெரிய இடத்துல நீ மோதிரியா, உன் மேல பொய் வழக்கு போட்டு உன்னை குண்டாஸ்ல உள்ள போட்டுருவேன்னு சொல்லி என்ன வந்து தேனாம்பேட்டை அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என்ன மிரட்டிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் குடும்பம் வந்து கேட்டு மிரட்டிட்டு போனாங்க. இப்பொழுது வசதியாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற ஆக்ட் மூலமாக அதில் 12C என்ற ஒரு பிரிவு தெளிவாக உள்ளது. அது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்பது சர்வீசஸ் உங்களுக்கு வழங்குகின்ற செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் தாங்கள் பாதிக்கப்பட்ட நபர் நுகர்வோர் நீதிமன்றத்தை நேரடியாக அணுகி அந்த மனு செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உதாரணத்துக்கு நான் கூறியபடி பல்லை தவறாக பிடுங்கிவிட்டார்கள், வலது கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஆபரேஷனை இடது கண்ணுக்கு செய்து விட்டார்கள், அல்லது வேறு ஏதாவது மருத்துவருக்கு ரத்தம் கொடுக்கும் பொழுது தவறான ஒழுங்காக பிளட் டெஸ்ட் செய்யாமல் மாற்று குரூப்பை கொடுத்து பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது போன்ற எந்த பிரச்சனைகளையும் தெளிவாக தெரிவித்து அதன்படி 12C பிரிவில் கன்சியூமர் கோர்ட்டில் அந்த வழக்கை போட்டால் அவர்களுக்கு அதற்கான நஷ்டஈட்டுடன்
பாதிக்கப்பட்ட அளவுக்கான தொகையும் பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. படுத்த படுக்கையா இருக்கிற எனக்கு என் கணவர் தான் எல்லா பணிவிடையும் செய்யறாரு. என்ன புண்ணியம் செஞ்சேனோ என்னவோ இப்படிப்பட்ட ஒருத்தரை கணவரை அடைஞ்சிருக்கேன். நான் மறுபடியும் சரியாகி வருவேனா சந்தேகம்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் எழுந்து வருவேனா? காலம் பதில் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி இந்த குற்றத்துக்கு காரணமானவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. லோக் அதாலத் என்றால் என்ன? லோக் அதாலத் பற்றி சட்டம் என்ன சொல்கிறது? மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் நமது நாட்டில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு, ஒரு மாற்று முறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் லோக் அதாலத். லோக் என்றால் மக்களையும், அதாலத் என்றால் நீதிமன்றத்தையும் குறிக்கும் சொல்லதான் அந்த லோக் அதாலத் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சமரச நிலை மற்றும் ஒரு சமாதான நிலை, வழக்குகள் இருந்து இன்னல்கள் இருக்கக்கூடாது. நீண்ட காலம் வழக்குகள் காரணமாக மன ரீதியாகவும் சரி, பொருள் ரீதியாகவும் சரி, மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்ல சமாதானம் அடைய முடியுமோ, சமரசம் செய்து கொள்ள முடியுமோ, அந்த அடிப்படையில மக்கள் அந்த வழக்குகள் தங்களுக்கு இருக்கிற வழக்குகளையும் சரி அதை பைசல் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த லோக் அதாலத் முறை கொண்டு வரப்பட்டது. 1982 மார்ச்ல குஜராத்ல முதல் முறையாக அந்த லோக் அதாலத் அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது சரியான முறையில் வெற்றிகரமாக செயல்பட்ட காரணத்தினால் இந்தியா முழுமைக்குமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டு ஒரு மாற்று முறையில வழக்குகள் பைசல் செய்யப்படுகின்றன. இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு முறை நீதிமன்றத்துக்கு கீழாக செயல்பட்டு வருகிறது. லோக் அதாலத் மூலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க வழக்குகளை மட்டும் அல்லாமல் நீதிமன்றத்திற்கு வர இருக்கும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கூட தாக்கல் செய்ய முடியும். அது ஒரு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் இருக்கும் பட்சத்தில் அது லோக் அதாலத்துக்கு விருப்பம் இருக்கிறது, இந்த வழக்கை லோக் அதாலத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் இருதரப்பையும் கேட்டு லோக் அதாலத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. லோக் அதாலத்துக்கு போறதுனால அங்கே ஒரு தேவையில்லாத தாமதமோ அதன் காரணமாக ஒரு எந்த விதமான வழக்கு நிலுவையும் இங்கே நடைபெறுவது கிடையாது. சமரச நிலை எட்டப்பட்டு அதுல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் 2 நபர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்க முன்னிலையில அது சமரசமாக ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் எந்த விதமான கட்டாயமின்றி அது ஒரு முடிவெட்டப்படுகிறது. இந்த லோக் அதாலத்துல ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, மற்ற நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழமை நீதிமன்றத்துக்கு மேலாக ஒரு மேல்முறையீடு அப்படின்ற வகையில ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் லோக் அதாலத்துல ஒரு சமரச நிலை எட்டப்பட்டு ஒரு தீர்வு அடைஞ்சாச்சு அப்படின்னா அதற்கு மேலாக மேல்முறையீடு என்பது கிடையாது. ஏன்னா அதன் காரணமாக மக்களுக்கு மேலும் கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக அவங்க தானாக முன் ஒரு விருப்பத்தை எட்டுறாங்க. அந்த அடிப்படையில் சமரசம் ஏற்படுகிறதுங்கிற பட்சத்தில் தீர்வு எட்டப்பட்டு விட்டால் அது ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு மேல்பாக மேல்முறையீடு போக முடியாது. 2013 நவம்பர் மாசத்துல இந்தியா முழுமைக்கும் உச்சநீதிமன்றத்திலிருந்து அடித்தட்டு கீழமை நீதிமன்றம் வரைக்கும் ஒரே நாள்ல ஒரு மெகா லோக் அதாலத் அப்படின்னு ஒன்னு நடத்தப்பட்டு அதன் காரணமாக இந்தியா முழுமைக்கும் 35 லட்சம் வழக்குகள் அது தீர்க்கப்பட்டது. இந்த லோக் அதாலத்துல கணவன் மனைவி இருவருக்கும் இடையான பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வருமான வரி பிரச்சனை, சேவை வரி, ஆக்சிடென்ட் கேசஸ் அப்படிங்கிற மாதிரியான எல்லா வழக்குகளுமே குற்ற வழக்குகள்ல கூட எதெல்லாம் சமரசம் செய்து கொள்ள முடியுமோ அந்த வழக்குகள் எல்லாமே லோக் அதாலத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இது ஒரு தேவையில்லாம ஒரு தாமதத்தை குறைப்பது மட்டுமில்லாமல் ஒரு இரு தரப்புக்குமே ஒரு பலனுள்ள வகையில ஒரு தீர்வினை காட்டுகிறது. இந்த மேல்முறையீடு இல்ல அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு உத்தரவு பிப்ரவரி 2015 நீதியரசர் பி ராஜேந்திரன் அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு வருகிறது. அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஜூலை 2012 நான் ஒரு சமரசம் ஒன்று ஏற்பட்டது லோக் அதாலத்துல, விருதுநகர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட அந்த சமரசத்துல நான் ஏற்று கையெழுத்து போட்டேன். ஆனாலும் அந்த உத்தரவு வலியுறுத்தி பெறப்பட்டது, அது சட்டத்தின்பால் பெறப்படவில்லை அப்படிங்கறத ஒருத்தர் மனுவாக தாக்கல் செய்யறாரு மதுரை உயர்நீதிமன்றத்துல. அப்போ அந்த வழக்கை விசாரிச்ச நீதியரசர் தெளிவாக வரையறை செய்கிறார். அதுல லோக் அதாலத்தில் இருக்கிற அந்த ஒரு கண்டிஷன்லயே தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இது யாரையுமே கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஷயங்களை அனுமதிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே கோர்ட்ல என்னை வற்புறுத்தி வாங்கிட்டாங்கன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா இது மேலும் மேலும் மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும், பாதிப்புக்கு உள்ளாக்குனவங்களுக்கு மேலும் பாதிப்பை கொடுக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த உத்தரவு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாரு. அந்த அடிப்படையில் லோக் அதாலத்துல ஒரு வழக்கு தீர்வு செய்யப்பட்டு விட்டால் அதற்கு மேலாக மேல்முறையீடு கிடையாது.
மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.